உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். வரம் டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் டிசம்பர் மாத பலன்கள், அதாவது இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத பலன்கள் உங்களுடைய அதாவது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா நம்ம சொல்ல போறோம். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கும்ப ராசியிலேயே சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம், கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம், அது போக கன்னியில கேது பகவான், விருச்சகத்துல புதன் பகவான் சூரிய பகவான், மகரத்துல சுக்கிர பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாதத்துல கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போயிருது அப்படின்னா, அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானாதிபதிகள் அவர்களுடைய பார்வையும் அவர்களை குரு பார்ப்பதும் சிறப்பாக இருக்கிறது. அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? புதன் பகவான். உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புதன் பகவான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த குரு பகவான் 5ஆம் இடத்து அதிபதியையும் 8ஆம் இடமான அந்த அஷ்டமாதிபதியையும் குரு பகவான் இப்ப பார்க்கிறாரு. அது போக அந்த அஷ்டம ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மாதம். அப்ப இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நீங்க எந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த பிசினஸ்ல நஷ்டம் கஷ்டம் இது இல்லாமல் போகும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாசத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். அதே சமயத்துல ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுக்கதா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல இடமாற்றங்கள் நீங்க செய்யலாமா அப்படின்னா தாராளமாக கும்பராசியில் இருக்கிறவங்க இடமாற்றங்கள் செய்யலாம். அப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போறது, இல்ல ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது, இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அப்ப இட மாற்றங்களால் கும்பராசிக்காரங்களுக்கு யோகமே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், உங்க சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறாங்க. அப்ப உங்க ராசிநாதன் யாரு? சனி பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறாங்க. அப்ப அந்த ராசிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வீட்டுலதான் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அப்ப அந்த நட்பு கிரகத்துடைய வீட்டுலதான் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சுக்கிர பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் யோகம். அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். சுபகாரியங்கள் நீங்க செய்யறதாக இருந்தாலுமே தாராளமா அதற்குண்டான முயற்சிகள் பண்ணலாம். சுபகாரியங்கள் இப்ப செய்ய வேண்டாம், அதற்குண்டான முயற்சிகள் பண்ணலாம். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்க போறீங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், அதற்கு உண்டான செயல்கள்ல ஈடுபடுறது நல்ல விஷயம். அதுபோக குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப செலவுகள், அப்போ குடும்பத்துல காது குத்து, ஒரு கல்யாணம் பண்றது, அது போக ஒரு பர்த்டே கொண்டாடுறது, அது போக வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே இந்த மாதத்துல செய்யலாம். அப்போ சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அந்த 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வையோட அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வழியிலையும் நஷ்டப்படுறதுக்கு விடமாட்டாரு. ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டோம், ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி போட்ட இன்வெஸ்ட் எடுக்க முடியல,
எனக்கு வர வேண்டிய பணம் நிலுவையாக இருக்குது, வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சூழ்நிலை இருக்காது. அப்ப அந்த சுக்கிர பகவானால, அந்த சுக்கிர பகவான் குரு பார்த்ததுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக நீங்க வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்ப ரீதியாக சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும். அப்படி உருவாக்குறதுனால குடும்ப ரீதியில பிரச்சனைகள் வருமா, குடும்பத்துல பிரிவுகள் வருமா, குடும்பத்துல கலகங்கள் வருமா அப்படின்னா, அது எது வந்தாலும் அந்த கலகத்தையோ அந்த பிரச்சனைகளையோ ஜமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்திருக்கிறாரு. அந்த 12ஆம் இடமும் குடும்பத்துல ஒரு ஆண் பெண் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றிய இடமாகும். அப்ப அந்த இடத்தை குரு பகவான் பார்த்ததுனால 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், அந்த ராகு பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் தீர்த்து வச்சிருவாரு. அப்ப 8ஆம் இடத்துல கேது இருக்குதே சார், அப்ப இந்த 8ஆம் இடத்துல கேது இருந்தால் நல்ல முடிவை எடுக்க விடாது. திருமணத்தை பண்ணி வச்சாலும் அதுல பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். இப்படி இருந்துட்டா கூட அந்த கேது பகவானையும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துட்டாரு. அந்த கேது பகவானை குரு பகவான் பார்த்ததுனால அந்த கேது தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். உங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எங்க சார், நாங்களே ஜென்மச்சனியில கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த ஜென்மச்சனியில வந்து பாத்தீங்கன்னா குடும்பமாகவே இல்லை. குடும்பத்துல சோதனைகள், கடன் பிரச்சனை, கஷ்டம். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சோதனைகளை பார்க்க கூடாதோ அத்தனை சோதனைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனி விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ வந்து சனி 6 மாசத்துக்கு முன்னாடியே விலகிறன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜென்மச்சனியுடைய தாக்கம் குறைஞ்சிட்டு இருக்குது. பயந்துக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைச்சதை கண்டிப்பாக சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. நீங்க எவ்வளவு இழந்தாலும் அந்த இழந்ததை கண்டிப்பாக அடைவீர்கள். நான் ஒவ்வொரு டைமும் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப 7 சனியில் இருக்கிறீங்க. இந்த 7 சனியில இப்ப படிப்பு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்பம் பிரச்சனை, இது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தெரியுது. இந்த பிரச்சனைகளை சந்திச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம். இதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்தால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல நிலைமைக்குத்தான் வருவீர்கள். இப்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட மாட்டீங்க, இது உறுதி. அதே சமயத்துல இந்த கிரகத்துடைய அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்க போனா மீண்டும் மீண்டும் அடி வாங்கி கீழே போயிருவீங்க. உங்களால் எந்திரிக்க முடியாத சூழல் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. இப்போ வந்து வெளிநாடு போறவங்க போகலாம், வெளிநாட்டை சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கலாம். சாதிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். அப்ப இந்த டிசம்பர் மாசத்துல இந்த கிரக அடைவுகள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அந்த 7ஆம் இடத்து அதிபதியையும் அந்த குரு பார்த்ததுனால அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக இருக்கக்கூடிய சோதனைகள் விலகி, மனசங்கடங்கள் விலகி, தாழ்வு மனப்பான்மை விலகி இப்ப நல்லா இருப்பீங்க. இப்போ ஒரு ஆண் கணவன் மேல சந்தேகப்பட்டாவோ, இல்ல கணவன் தன்னுடைய சம்சாரத்து மேல சந்தேகப்பட்டாவோ, அது எல்லாமே இப்ப இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் உருவாகும், ஒரு நிம்மதியா வாழ்வீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமயத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதில் எடுத்துட்டோம்னா அந்த சனி பகவானையே வணங்கி வாங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தியில சாதகமா பாதகமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.